பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணினது எல்லாம் நல்லது நல்லது என்று கண்டார். இந்த நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது நல்ல நாள், ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற நாள். பாருங்கள், இன்றைக்கும் கூட நம் சத்தியத்துக்குள்ளே போவோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாம், நம்ம ஆதி தகப்பன் ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன், அவருக்கு வாழ்ந்துட்டு இருந்த ஊர்லேருந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, ஆபிரகாம் நீ வா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த ஊர்லேருந்து இந்த ஆபிரகாமை அழைக்கிறாரு. பாருங்க, அழைத்து அநேக விசுவாச காரியங்களை இந்த ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்து 100 வயதில் பிள்ளை பிறக்கிறான். 100 வயதில் அத்தனை ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் 100வது வயதில் ஈசாக்கை பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்த ஈசாக்கை, உன்னுடைய ஒரே பேரான இந்த ஈசாக்கை, உன் நேசகுமாரனை எனக்காக பலி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஆபிரகாமை சோதிக்கிறார். பாருங்க, அதுதான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஆபிரகாம் இதில் என்ன செய்தார்? ஏற்கனவே இதை நம்ம நிறையா முறை படிச்சிருக்கோம். நீங்களும் ஆதியாகமம் 22 எத்தனையோ வருஷங்களாக படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்புறம் கூப்பிட்டுட்டு சொல்கிறார், ஆபிரகாமேன்னு ரொம்ப இதாக கூப்பிட்டுட்டு அப்புறமா சொல்கிறாரு. பாருங்க, 2வது வசனம். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு சொல்கிற அந்த மலைக்கு போ, அங்கே போய் இந்த ஈசாக்கை நீ எனக்காக பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் சொல்லலை. சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சாராள்கிட்ட சொல்லி எல்லா தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்கள், 3 நாள் பிரயாணம். அந்த மோரியா தேசத்துக்கு போகிறதுக்கு 3 நாள் வேலைக்காரர்களை கூப்பிட்டுட்டு நெருப்பு, கட்டை, கத்தி, என்னென்ன தேவையான பலி கொடுக்கணுமே எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு 3 நாள் பிரயாணமாக போகிறாங்க. பாருங்கள், போகும்போது பையன் கேட்குறான். போய் கரெக்டாக 3 நாள் கழித்து அந்த இடத்துக்கு போய் மோரியா மலைக்கிட்ட சேர்ந்துட்டாங்க. இனி மலை மேலே ஏறி போகணும். பாருங்கள், ஏறி போகும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு வேலைக்காரங்கக்கிட்ட, நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், 4வது வசனம் 22:4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் அந்த இடம் ஆண்டவர் குறித்த மலை பார்க்குறாங்க. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற இடத்துல நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல தேவையான எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கும். பாருங்கள், இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக அதை உண்டு பண்ணி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல நம்ம எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. பாருங்கள், உங்களை எடுத்து அவர் பயன்படுத்த உங்களுடைய விசுவாசத்தை வைத்து அநேகருக்கு அவர் ஊழியம் செய்ய விரும்புவாரானால், உங்களை இந்த ஊழியத்திற்கு என்று கனமான ஊழியத்திற்கு அழைத்திருப்பாரானால், அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, அப்போது இந்த ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் பேசலை. சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கிளம்பி 3 நாள் பிரயாணமாக போய் மோரியா மலைக்கிட்டையும் போயாச்சு. போய் தூரத்தில் அந்த மலையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இனி ஆபிரகாமும் ஈசாக்கு மட்டும்தான் அந்த மலை மேலே ஏறி போகணும். வேலைக்காரங்களை கீழேயே விட்டுட்டு போகணும். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் மேலே போயிட்டு வர்றோம், போய் நாங்கள் கர்த்தருக்கு தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 6வது வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள்.
7வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனா, இப்போதான் ஈசாக்கு பேசுகிறாரு பாருங்க. ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நெருப்பு கட்டையெல்லாம் என் கையில் கொடுத்துருக்கீங்க, ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கேட்குறான். அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார், அது அவரோட வேலை. வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டாரு, பலி கொடுக்கணும், ஈசாக்க பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவாரா என்ன? இந்த இடம் வரும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சலனம் ஏற்படுது. கர்த்தர் சொன்னதை எப்படி செய்ய போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாருன்னு ஆண்டவருக்கு நம்ம அநேக ஆலோசனைகளை கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம கீழ்ப்படிய முடியுமா? இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி தான் இந்த விசுவாசத்தை இப்படி வைத்தார் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பி போகிறாரு பாருங்க. இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, மகனை அப்படியே பலி கொடுத்துட்டாலும், எரிஞ்சு சாம்பலாய் போனாலும் அந்த சாம்பலிருந்து மரித்தோரிலிருந்து தன் குமாரனை திரும்ப நான் பாவனையாக பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற விசுவாசம் இருந்தது. எபிரேயரில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பாருங்க. எப்படி அந்த விசுவாசம் பாருங்களேன். பாருங்க 9வது வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி ஈசாக்கை கட்டி, கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தியை எடுத்துட்டான். ஈசாக்கை கட்டி வச்சு நெருப்பெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் கட்டி ரெடியாக வச்சாச்சு. கத்தியை ஓங்கியாச்சு வெட்டுறக்கு. அது வரைக்கும் ஈசாக்கு வாயை திறக்கலை பாருங்க. வாய் திறக்காமல் பேசாமல் படுத்துட்டாரு. ஏன்னா தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்னு. கத்தியை ஓங்கும்போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஓ, இவன் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர் ஆபிரகாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவருக்கு வந்ததுக்கப்புறம் ஈசாக்கு ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, உன் கத்தியை கீழே போடு, உன் பையனுக்கு நீ ஒன்றும் செய்யாத, நீ உன் பையனை வெட்டாத. பக்கத்தில் ஒரு முள் புதர் இருக்குது, அங்கே ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டை எடுத்துகிட்டு வந்து எனக்காக பலி கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள். எப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரோ நீ கிளம்பி போன்னு சொல்லி அந்த நேரத்திலேயே இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியும் ஆயத்தப்படுத்திட்டார். நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அதுக்கான ப்ரொவிஷனை ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம போனதுக்கப்புறம் ஆண்டவர் அங்கே இங்கேயும் வேலை செஞ்சு ஏதோ ஒன்றை கொண்டாந்து வைக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒரு மலை மேலே ஒரு ஆடு மட்டும் தனியாக வருமா? ஆடுகள் எப்பொழுதும் மந்தையாக தான் மேயும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஆடு மட்டும் வந்திருக்குன்னா ஆபிரகாமுக்காகவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஆபிரகாம் புறப்படும் போதே இங்கே ஆட்டை ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாரு பாருங்க. அதுதான் அவர்தான் யெகோவா ஈரே. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, திருமண காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைங்களுக்கான ஃபீஸு, எந்த வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, கார் வாங்கிறது, என்ன பிரச்சனை, என்ன தேவையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அதற்கான ப்ரொவிஷன்ஸை அவர் ஏற்கனவே உண்டு பண்ணிவிட்டார். ஏற்கனவே தேவைகளை சந்தித்து விட்டார். அதனால தான் அவருடைய பெயர் யெகோவா ஈரே. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் இருந்தது அப்படின்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 18வது வசனத்தை வாசித்தீங்கன்னா எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11, 17, 18 எப்படி ஆண்டவர் சாம்பலானா கூட அதிலிருந்து என் குமாரனை திரும்ப அவர்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. எபிரேயர் 11, 17, 18 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பலியாக ஒப்பு கொடுத்தாச்சு, பலி கொடுத்த மாதிரி தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே
அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, பிரச்சனையை தேவை பற்றி ஆபிரகாம் யோசிக்கல. மரித்தோரிலிருந்து அவனை எழும்பி வர பண்ணுவார் என்று நம்பி எண்ணி, அதை தான் எண்ணிக்கிட்டே இருந்தார். மரித்தோரிலிருந்து தேவன் என் குமாரனை எழும்ப பண்ணுவார், மரித்தோரிலிருந்து என் குமாரனை எழும்ப பண்ணுவார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர், மரித்தோரிலிருந்து என் குமாரனை எழும்ப பண்ணுவார். இதையே தான் எண்ணிக்கிட்டு இருந்தார், இதையே தான் தியானித்து கொண்டிருந்தார். அதனால் அந்த விசுவாசம் வந்தது. பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய தேவைகளை குறிச்சே நினச்சிட்டு அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால அவ்விசுவாசம், பயம், சந்தேகம் வருது. ஆனால் மாறாக ஆபிரகாம் என்னத்தை எண்ணினாராம்? மரித்தோரிலிருந்து என் குமாரனை தேவன் எழும்பி வர பண்ணுவார் என்பதை எண்ணி, அப்படிதான் விசுவாசத்தில் ஆபிரகாம்னால இருக்க முடிந்தது. பாருங்கள், சாம்பலானா கூட அதிலிருந்து என் குமாரனை எழும்பி வர பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த விசுவாசம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் உள்ள வச்சிருக்கிறதுக்காக நன்றி. இந்த விசுவாசத்தில் நாங்கள் பேசுகிறோம். நீர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர், முன்னதாகவே சந்தித்திருக்கிறவர், ஏற்கனவே நீர் சந்தித்து விட்டீர். எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் நீர் சந்தித்து முடித்து விட்டீர். அதனால் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீர்னு சொல்லி அதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் நிறைவேற்றி விட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தோடு காத்துருங்க. அதை நிச்சயமாய் பொய் சொல்லாது, தாமதிக்காது, நிச்சயமாய் வந்து சேரும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துட்டு சந்தோஷமாக அப்பாவும் மகனுமாக திரும்பி வந்தாங்க. கர்த்தர் இதே வல்லமையான காரியங்களை நம்ம ஒவ்வொருத்தர் குடும்பங்கள்லையும் எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆமென், ஆமென், ஆமென்.